ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த 10th எக்ஸாமுக்கு, எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சயின்ஸில் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தட்கல் முதற்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுக்கல. அந்த டைமில் வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த டைம் இப்போ வந்து 10த்துக்கு வந்து தியரி எக்ஸாம், அதாவது மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த டைமில் ப்ராக்டிக்கலுக்கு செய்முறை தேர்வுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் 28ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமையிலேருந்து இப்போ வர வெள்ளிக்கிழமை, அதாவது வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, திரும்ப ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வுக்கு அப்ளை பண்ணலையோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரும்ப இப்போ இந்த மார்ச், ஏப்ரலில் நடக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு, சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 28 வியாழக்கிழமை, 2 நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமையிலேருந்து இப்போ வர வெள்ளிக்கிழமை ஜனவரி 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணலான்ட்டு இறுதியாக இன்னொரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இதனால் யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணலையோ அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் ப்ராக்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் சயின்ஸ் எக்ஸாம், தியரி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த செய்முறை தேர்வுக்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணுறவங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணி அதில் ஃபெயிலாக இருந்தவங்க, அதாவது ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆனவங்க, இல்லை ஆப்சண்ட் ஆனவங்க, இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு அந்தந்த இதில் வந்து நோடல் சென்டர், அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டுருக்காங்க. அந்த நோடல் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூ. 125 ப்ராக்டிக்கல் நீங்கள் பணம் கட்டணும். அப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேரலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தியரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது 5ஆம் தேதி வரைக்கும் ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைமும், அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி எக்ஸாம், மற்ற எக்ஸாம் தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 10ஆம் தேதியும் அப்ளை பண்ண முடியல அடுத்த மாதத்தில் ஜனவரியில் அப்படின்னா, திரும்ப ஒரு 2 நாள் வந்து தட்கலில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தட்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு 500 வரும்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணலையோ அவங்க வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடித்தோன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து தியரி பேப்பருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த நோடல் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்ததாக ப்ராக்டிக்கல் ஷெட்யூல், என்னென்னைக்கு ப்ராக்டிக்கல் ஷெட்யூல் கிளாஸஸ் போடுவாங்க, நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி அதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் வழக்கம் போல் நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் தியரி எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஒப்புகை சீட்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது இருந்தால் மட்டும்தான் சயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போது சயின்ஸ் எக்ஸாமுக்கு பதிவு பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. சப்போஸ் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்துடும். விட்டு போனவங்க பண்ணிக்கலாம். ஏற்கனவே பதிவு பண்ணவங்க தியரி எக்ஸாமுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். டேட் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.